கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைத்தார்கள். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீடு வங்கி அதிகாரிகள் கோவைக்கு வருகை தந்து அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த திட்டப்பணிகளை செயல்படுத்துவதற்கான அனைத்து நிலைகளிலும் நடவடிக்கைகளை எடுத்தார்கள். அந்த விரிவான திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டு 15 மாதங்களாக நிலுவையில் வைத்திருந்து 2 தினங்களுக்கு முன்பாக அந்த விரிவான திட்ட அறிக்கையை நிராகரித்து அதற்கான ஒப்புதலை தர மறுத்திருக்கிறது ஒன்றிய அரசு. ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்று திட்ட அறிக்கையை தயாரித்து அனுப்பினால் 5 மாதங்களில் அனுமதி வழங்குகின்ற பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிவான திட்ட அறிக்கையை 15 மாதங்கள் கழித்து நிராகரித்திருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மீது, கோவை மக்கள் மீது, மதுரை மக்கள் மீது பிஜேபி அரசு வைத்திருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும்.